ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் வெங்கட். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் அனலைசேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பலதரப்பட்ட கருத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, மாட்ரேட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 நாள் கேப் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விட்டதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த கொஷின் பேப்பரை பார்த்து நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு போன விதத்தில் வந்து கொஷின் வராத பட்சத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக நம்ம படித்தோம், ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கேள்விகள் வரலையே அப்படின்ற வருத்தம், ஆதங்கம், கோபம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அந்த கோபத்தை தாண்டி ஓகேங்களா, இந்த தேர்வுன்றது ஒரு போட்டித் தேர்வு. ஓகேங்களா? இது தேர்வே வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு போட்டித் தேர்வு தான். ஓகேங்களா? கொடுத்துருக்க போஸ்டிங் 2000+ போஸ்டிங் தான். அப்படிங்கும்போது எழுதுனது 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் அப்படிங்கும்போது அவங்க செக்ரிகேட் பண்ண வேண்டிய வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது கொஸ்டின் டஃப்பாக தான் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து நிறையா பேர் வந்து ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஜிஎஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் அவங்க தெளிவாக சிலபஸ் இந்த டைம் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் அல்ல, பட்டயப்படிப்பு தரம் அப்படின்ட்டு, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமா அப்படின்றத ஃபஸ்ட் நம்மளை கொஷின் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்கள நம்ம தப்பு கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் புக்கு எங்கேருந்து எடுத்தாங்கன்றதே தெரியாத மாதிரிலாம் ஒரு சில கொஷின்ஸ் இருந்துச்சு. எல்லா கொஷினும் அப்படி இல்லை, ஒரு சில கொஷின்ஸ் அப்படியும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் பொதுவாக மொத்தமாக அவங்கள நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு, ஓகேங்களா, ப்ளேம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ப்ளேம் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு சரியப்பா உனக்கு வந்து கஷ்டமாக நான் கொடுத்துட்டேன்னா நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா, வாப்பா உனக்கு வேலை கொடுத்துறேன்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்காங்களோ அதை தாண்டி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆளுங்க போக தான் போகிறாங்க. அவங்க அடுத்த எக்ஸாம் மெயின்ஸுக்கு போக தான் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க தான் போகுது. ஓகேங்களா? புலம்புற நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? எத்தனை நாள் புலம்ப முடியும்? 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், அதற்கப்புறம் திருப்பி எக்ஸாமுக்காக நம்ம வந்து அந்த இதில் ஒரு ரேஸில் ஓட தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆறு போல் தான். ஓகேங்களா? நதி நீரோட மாதிரி தான் நம்ம இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்தோம்னா தான் கடலில் போய் நம்ம சங்கமிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா தேங்கின குட்டை தண்ணி மாதிரி வந்து அப்படியே வந்து இருக்க வேண்டியதான். தேங்கின குட்டை தண்ணி யாருமே வந்து கண்டுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நதிநீர் மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும், ஓகேங்களா, நம்ம எப்படி இது நாள் வரைக்கும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, இனி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், ஓகேங்களா, தமிழாகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இல்லை பாலிட்டி ஆகட்டும், எந்த வகையில் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல நம்ம தவற விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு சேயிங் இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது. அதாவது எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கியது என்று பாரு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அனலைஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி மேக்ஸில் 25 கொஷின், எந்தெந்த டாப்பிக்லேருந்து இத்தனை கொஷின் வந்திருக்கு, அது எப்படி இருந்திருக்கு, உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அனலைஸ் அப்படின்றது, இப்போ தமிழ் இலக்கணம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுடைய அனலைஸ் பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். மேக்ஸுக்கு செப்பரேட்டாக வரும், பாலிட்டிக்கு செப்பரேட்டாக வரும். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரல் ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிவ்யூ மட்டும்தான் இதில் இருக்கும், ஜென்ரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, இது எங்களுக்கு தேவையில்லை, நம்ம ஏன் எக்ஸாமே முடிச்சுட்டு வந்துட்டோம், கொஷின்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இதை அனலைஸ் பண்ணி எதுக்காக போகுது, அதாவது செத்த பணத்தை தோண்டி நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி கேள்விகளில் தான் நம்ம விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி இப்படி தான் கொஷின் செட் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து குரூப் 1 மட்டும் கிடையாது, குரூப் 2வும் வந்து பார்த்திங்க அப்படின்னு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு. நம்ம இன்னமும் வந்து தராசில் வந்து குரூப் 2வையும் குரூப் 4ஐயும் ஒரே சைடில் நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம். குரூப் 4 இப்போலாம் பழைய பேட்டர்னில் கேட்கறது இல்லை, ஒரு சில கொஸ்டின் அப்படியே மாறிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ அதையும் நம்ம வந்து அப்படியே இது பண்ணிக்கணும். கரெக்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2க்கோட மைண்ட் செட்டை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. குரூப் 4க்கு என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே தராசில் வந்து வச்சு பார்க்க முடியாது.
பேட்டர்ன் மாதிரி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராதிங்க. ஸோ பேட்டர்ன் அப்படியே மாறிக்கிட்டே வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நம்மளும் அப்டேட்டாக இருக்கணும் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ யாரையும் வந்து பழி சொல்கிறதுனாலையோ இல்லை நம்ம புலம்புறதுனாலையோ நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. நமக்கு வேலை கிடைக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இது இருக்க போகுது, இல்லை இன்னும் வந்து இனி வரும் காலங்களில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, இன்னும் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னா அதுக்கும் நம்ம தயார்படுத்திக்கணும். நமக்கு வேலை வேணும்னா நம்ம தயார்படுத்திக்கிட்டா தான் அந்த வேலை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து வருஷம் முழுக்க நம்ம படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ஒரு வாரம் புலம்பிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய வேலை நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எங்கள் இடத்துல நம்ம ஸ்லிப் ஆகிறோம் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த அனலைசேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரும் கொஞ்ச நாட்களுக்கு, அதாவது இந்த மந்த் எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஷெட்யூலும் நம்ம உங்களுக்கு தரப்போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த பேட்ச் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த அனலைசேஷன் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். ஓகேங்களா மேடம்? அதாவது இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து நம்மளே ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு 10 பேர் வந்து நமக்கு வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 பேரை செலக்ட் பண்ண பார்ப்போமா, இல்லை வந்து அந்த 90 பேரை வந்து ஒமிட் பண்ண பார்ப்போமா? ஓகேங்களா? ஸோ அந்த 90 பேரை ஒமிட் பண்ணுறது தான் வந்து வேலையாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ எழுதுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ போஸ்டிங் கம்மி தான், ஆனால் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 18 லட்சம் அந்த அளவுக்கு போகுது இல்லையா? ஸோ அப்போ எப்படி வந்து ஒமிட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின் எடுத்தால் அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மெயின் ஃபோக்கஸாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே பழைய பேட்டர்னை வச்சே படிச்சுட்டு வராதிங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சு படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மனப்பாடம் பண்ணுறது, ஷார்ட்கட்டுக்காக வீடியோஸ் தொலைவது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரி அந்த டாபிக்ல எந்த மாதிரி வேணா கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஸோ ஒரு 4-5 டைப்ல அந்த டாபிக்ல இருந்து கேட்கலாம். அப்படிங்கும்போது எந்த டைப்ல கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. இன்னுமே டைம் கேப் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிசம்பர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? இல்லை ஆனுவல் பிளானர் வரும் இல்லையா? ஸோ ஆனுவல் பிளானர், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் கம்பல்சரியாக இருக்குது. அந்த 6-7 மாதத்தை எப்படி வந்து நீங்கள் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து இது பண்ணி இந்த காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையை, ஓகேங்களா, பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சும்மா திபுன்ட்டு நம்ம ஓடி ஒன்றும் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வேணுன்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதுதான் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸ்லோவாக கூட இருக்கலாம், இல்லை வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கூட வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். பட் தவறு கிடையாது. ஓகேங்களா? ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏறி நமக்கு வேணுன்ற இலக்கை நம்ம அடையும். ஓகேங்களா? ஸோ சும்மா அப்படியே ஜம்ப் அடித்தோம், நீங்கள் 4 ஸ்டெப்பு ஜம்ப் அடிக்கிறீங்க, அடுத்த 4 ஸ்டெப்பில் வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கீழே தான் விழுகணும். ஸோ அந்த தவிர திருப்பி செய்யாதீங்க. காலங்கள் ஓடி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய மெசேஜ் வந்துருந்துச்சு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய மெசேஜ் வந்துருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்கக்கிட்ட நம்ம கூப்பிட்டு கூட பேசியிருந்தோம். ஓகேங்களா? 2012 எக்ஸாமுக்காக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்களால வந்து அதை கிளியர் பண்ண முடியல. ஓகேங்களா? ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் அடுத்த டைம் பண்ணிடுவேன்ட்டு ஒரு ஃபேக்கான இது வந்து என்ன சொல்கிறது வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க சார். எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. நானும் வந்து முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 2012 அப்படிங்கும்போது 12 வருட காலகட்டமாக வந்து அவங்க தொடர்ந்து இந்த தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிறது ஒன்று தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்தது உங்களுக்கு உபயோகமாகும். பட் நம்ம எப்படி படிக்கிறோம், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? நம்ம நல்லாவே படிச்சுட்டு போயிருக்கோம், ஆனால் இந்த எக்ஸாம் ஹாலில் போய் எத்தனை பேர் வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ்க்கு எல்லாமே 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ பேர் அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எத்தனை பேர் அந்த ஷார்ட்கட்டை நம்பி போய் நிறைய இது வந்து இதாக இருக்கும் இல்லையா? ஸோ ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள், ஷார்ட்கட்டால் எந்த அளவுக்கு மார்க்கை விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு செஷன் எடுத்துக்கங்க, ஒரு வாரம்னாலும்
திருப்பி வந்து உடனே படிக்கணும் அப்படின்ற இது கிடையாது. ஓகேங்களா, ஒரு வாரம் நம்ம பண்ண தவறுகளை அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கங்க, தவறே கிடையாது. ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா தான் திருப்பி அந்த தப்பான பாதையிலே நம்ம பயணிக்கலாமா, இல்லை சரியான பாதை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதில் பயணிக்கலாமா அப்படின்ற அந்த தெளிவுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட்டில் நிறைய பேர் வந்து ஷார்ட்கட்டுன்ட்டு அந்த ஒரு மெத்தட்லேயே வந்து போயிருப்பீங்க. ஓகேங்களா, அப்படி நீங்கள் ஷார்ட்கட் போனதில் எத்தனை கொஷின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எத்தனை கொஷினுக்கு வந்து அந்த ஷார்ட்கட்டே உங்கள் காலை வாரி விட்டது, எத்தனை கொஷின் கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போய் உங்களால் மார்க் எடுக்க முடிஞ்சது. 100 மார்க் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, 180 190 50 அப்படிலாம் நான் போகலை, நீங்கள் 100 மார்க்கே கூட எடுத்துருங்க. அந்த 100 மார்க்கில் எத்தனை மார்க் உங்களோட ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தது, எத்தனை மார்க் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்தது, அந்த பர்சன்டேஜை பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஷார்ட்கட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை கான்செப்ட் வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணுமா அப்படின்ட்டு. எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் தான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன். அதுதாங்க. நீங்கள் எத்தனை டைம் கேட்டிருந்தாலும் நான் வந்து மேக்ஸுக்கு ஷார்ட்கட் அதிகமாக கொடுத்தே இருக்க மாட்டேன், ஒரு சில கொஸ்டினுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், மெயின் அதுதான். ஓகேங்களா, இலக்கணமே அதுதாங்க. இலக்கணமும் மேக்ஸும் சேம். இலக்கணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் தான், மேக்ஸும் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ இலக்கண கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் கொஷின்ஸே இருக்குது, புக் பேக் கொஷின்ஸே வந்து கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதையும் தாண்டி புக்கில் இல்லாத கொஷின்ஸும் வந்து இலக்கண கேள்விகள் இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்? அந்த இலக்கண கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் தாராளமாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம அந்த திங்கிங்குள்ளேயே போகணுன்றதில்ல, புக்கிலேருந்து நம்ம கொஷின் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு நப்பாசையோட ஒரு பேராசையோடவோ நம்ம எக்ஸாமுக்குள்ளே போகணுன்றதில்ல. நீ எப்படி வேணால் கொஷின் கேளு, என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை, அந்த ஒரு ஆட்டிடியூடோட நம்ம போகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து ஒரு கொஷின் கேட்கும்போது இதுதானே, இது சப்ப மேட்ரு, இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு அந்த இலக்கணத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். வினையச்சம் வினைமுற்று அப்படின்னா அதுதான் கான்செப்ட், அதுதான். அதில் எந்த எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம போட முடியும். இல்லை இதுதான் ஆப்ஷன் நீங்கள் படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் சார் சொல்ல வராரு. ஸோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் ஃபுல்லாக தெளிவாக படிச்சிட்டிங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ அதில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரே வீடியோவில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த வீடியோக்களை நோக்கி ஓகேங்களா, அது வந்து எதற்காக அந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கப்படுது அப்படின்னா வியூஸ் நமக்கு வரணும். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சாதான் வியூஸ் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ உண்மை. நான் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, நம்ம சேனல்லே எடுத்துக்கங்க. நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம், நம்ம ஒரு விஷயம் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுக்கு வியூஸ் நிறையா வரும். ஓகேங்களா, அதை செயல்படுத்தி அதை நடத்துகிற மாதிரி ஒரு லெசனாக நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு வியூஸ் கம்மியாக வரும். பட் அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிற வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ உங்களுடைய பிரயோஜனம் என்ன? நான் நடத்துறது பார்க்கும்போது, மேடம் நடத்துறது பார்க்கும்போது நீங்கள் கற்றுக்கிற விஷயந்தான் உங்களுக்கு பிரயோஜனப்படும். நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்ற விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமே படாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வயசு வயசாக இருக்குது, உல்ட்டாவாக இருக்குது. என்ன, கொடுக்க போகிறன்ற விஷயத்த ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க, கொடுக்குற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வேலிடான கண்டென்ட்டை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறதில்ல. மேபி உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், தெரிஞ்ச விஷயத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். பட் எல்லாத்துக்கும் அப்படி இருக்கா? உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஒரு செல்ஃப் அனலைசேஷன் தான். ஓகேங்களா, சுய பரிசோதனை செய்யும் நேரம் தான் இது. ஓகேங்களா, ஸோ இப்படி செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து ஒர்த்தான வீடியோ தானா, எனக்கு தேவைப்படுற வீடியோ தான் நான் பார்க்குறேன்னா, அதுலேருந்து நான் விஷயங்கள் கற்றுக்கிறேன்னா, இல்லை நான் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போதும் ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி பார்த்துட்டு எந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அதாவது உங்களுக்கு பயனுள்ள மாதிரி, ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோக்களை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி அது இதுன்ட்டு பார்த்து உங்களை டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ திருப்பி போனால் திருப்பி வராது. உங்களுக்கு போச்சு, 14ஆம் தேதி உங்களை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, திருப்பி அந்த 14ஆம் தேதிக்கு போய் நீங்கள் பண்ண தவறுகளை உங்களால் திருத்திக்க முடியுமா? முடியாது. அப்படி முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆளுங்க வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் வாங்கிட்டு அரசு அதிகாரிகளாக உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரீஷியஸ் டைம் அப்படின்றது சத்தியமாக கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைமை வந்து ரொம்ப பொக்கிஷமாக, உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி நினச்சி யூஸ் பண்ணுங்கள். கை நிறைய தங்கம் இருக்குது,
ஓகேங்களா? கையை ஓப்பன் பண்ணி அந்த தங்கத்தை வந்து நம்ம வீணடிப்போமா? தங்கத்தை வந்து ஒழுக விடுவோமா? விட மாட்டோமே. ஏன்? அதுக்கு தங்கத்துக்கு உண்டான மதிப்பு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த தங்கத்துக்கு நிகரான காலத்தின் மதிப்பு நமக்கு தெரியறதில்ல. ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து சப்ஜெக்டை தவிர வேறு ஏதாவது பேசி டைம் ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை தவிர வேறு எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல்லாக சப்ஜெக்ட் தான் போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? நம்மளது மட்டும் கிடையாது. உடனே வந்து இந்த விஷயம் சொல்கிறதுனால வந்து நம்ம மட்டும் அப்படி நடத்துகிறோம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அவங்கள பாருங்க, அந்த கண்டென்ட்டை பாருங்க. ஒரே வீடியோவில் முடிஞ்சிருச்சு. ஒரே வீடியோ நம்மளே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் நடத்தும் போது ஒரே வீடியோவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆமாம் நான் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்? அந்த புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு அந்த 11th 12th அப்படின்னா 11th 12th அந்த ஒரு செஷன்லேயே வந்து அந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். ஓகேங்களா? டோட்டலாக பாலிட்டி ஒரு வீடியோவில் முடிக்க முடியுமா? இல்லை டோட்டலாக பாலிட்டி வந்து ஐஎன்எம் வந்து ஒரே வீடியோவில் முடிச்சிட முடியுமா? இல்லை டோட்டலாக ஜிஎஸ்சியை ஒரே வீடியோவில் முடிச்சிட முடியுமா? ஒன்றுமே முடிக்க முடியாது. அந்த விஷயத்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு டைம் போகும். பார்க்கும்போது நமக்கு பரவசமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு படம் பார்த்துட்டு வர மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு பரவசமாக தான் இருக்கும். பட் அதுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்ட்டு ஒரு வாரம் கழித்து யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒர்த்து, அந்த வீடியோ ஒர்த்து. பட் நமக்கு ஒரு வாரம் கழித்து யோசனை பண்ணி பார்க்கும்போது அதிலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து கிராஸ்பிங் பண்ண முடியல, திருப்பி ரீகால் பண்ண முடியலன்னா அப்போ அந்த வீடியோ வேஸ்ட்டு. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வீடியோ வேஸ்ட்டு கிடையாது. அதாவது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதனால் வியூஸ் கிடைக்கும், பணம் கிடைக்கிது, எல்லாமே உண்மை தான். ஓகேங்களா? உங்களுக்கு என்னாச்சு? அந்த டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகேங்களா உங்களோட டைம் வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இனி வரும் காலங்களில் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வீடியோ வேஸ்ட்டு தானே சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் கேட்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் வந்து அது எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே நாங்கள் சொல்கிற விஷயம் நம்ம செஞ்ச தவறை அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வீடியோவோட முடிஞ்சிடும். திருப்பி வந்து நான் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருப்பீங்க, ஸோ இதெல்லாம் திருத்திக்கிங்க அப்படின்னு நான் திருப்பி ஒரு வீடியோ போட்டேன்னா அது தவறு. ஓகேங்களா? திருப்பி நான் இந்த ஒரு இதுக்கு டாப்பிக்குள்ளே நான் வரமாட்டேன். முடிஞ்சு இதோட முடிஞ்சது. நம்ம அடுத்து அந்த கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேட்ச் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். ஸ்கெடியூல் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேடம் ஓகே, இப்போ நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 46 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கணத்தில் மொத்தமாக 46 கேள்விகள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எப்பயும் போல தான். ஓகேங்களா? ஸோ அதிகமாகவும் கேட்கல, கம்மியாகவும் கேட்கல, 25 கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த வகையில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22, 23, 24, 25 மார்க்கே கூட நான் எடுத்திருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னால் 130 தான் எடுக்க முடிஞ்சுது அப்படின்ட்டு. தமிழ் இலக்கணமும் ஈஸியாக இருந்தது. ஓவராலாக என்னால் வந்து 130க்கு அபோவ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கத்தில் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த மேக்ஸ் நிறைய பேர் வந்து இந்த தமிழ் டெஸ்ட் வச்சோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் இருந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே எக்ஸாமில் வந்ததெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் தான். பட் அது வந்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்கல அப்படிங்கும்போது அதை ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, அந்த சுவையை வந்து எங்களால் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. ஓகேங்களா? மேக்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் அந்த 25ன்றதில் 22, 23, 24, 25 எடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம். பட் உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்ன? மேக்ஸோட மார்க் மட்டுமே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருமா? இல்லை இலக்கணத்தோட மார்க் மட்டுமே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருமா? கிடையாது. எல்லாமே ஹோல் அண்ட் சோலாக வந்து ஒரு கன்சால்டேட்டாக தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இது எங்களுக்கு ஒரு மனநிறைவு தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து எத்தனை பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது மனநிறைவு தான். அதை நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் சமரசம் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து மேக்ஸை வந்து இப்போ சும்மா அப்படியே ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி அது இன்டெப்த்தாக தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பட் அதையும் தாண்டி மற்ற விஷயங்களும் இருக்குது. நீங்கள் இதுக்கு எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து இதை பண்ணீங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகேங்களா ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலைன்ற விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 14 கொஷின் பாலிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25மே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிளாஸ் நடத்தணும் இல்லையா? ஸோ அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 டாபிக். ஓகேங்களா? அந்த 15 டாப்பிக்கில்
ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக 23 எடுத்திருக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா கூட 20+ வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா அது லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்துடும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து வாங்கியிருக்க முடியும். எப்போ அப்படின்னா இந்த 15 டாப்பிக்கை ஃபுல்லாக தரவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேம் நாம் நடத்தின மாடல் அப்படியே கொடுத்துருக்கீங்களா. ஸோ நான் மேக்ஸ் அந்த இது சொல்லும்போது சொல்கிறேங்களா. ஸோ அனலைஸ் பண்ணி நான் வீடியோ ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்மளோட வீடியோ நீங்கள் அந்த 15 டாப்பிக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இங்கே நம்ம என்ன கொஷின்ஸ் நடத்தினோமோ அது அப்படியே அங்கே கொஸ்டினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அது போக நம்ம டெஸ்ட் வச்சோம் இல்லையா. ஸோ டெஸ்ட்டில் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருந்துருக்கும் ஓகேங்களா. அது ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகி தான் வந்திருந்தது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ போனது போகட்டும் விடுங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்தெந்த இதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் எடுத்து பாருங்க ஓகேங்களா. நாங்களும் சொல்லுவோம் ஓகேங்களா. நீங்களும் ஃபுல்லாகவே எடுத்து பாருங்க எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க, எதை படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா, எதை படிக்காததால நம்ம இந்த கொஸ்டின் விட்டுட்டோம் ஓகேங்களா. இதெல்லாமே பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 11th 12th அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே கவர் பண்ணல அப்படின்னா அடுத்த டைம் அதையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எப்பயுமே 6th to 10th தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ தமிழ் ஆகட்டும் தமிழ் இலக்கணம் ஆகட்டும் 6th to 10th தான் பார்ப்போம். 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ 6th to 10th இல்லாமல் 12th வரைக்குமே பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தமிழில் இருக்கும். என்ன சிறப்பு தமிழில் தனி பெருசாக ஒன்றும் கிடையாது, அந்த இலக்கண பகுதியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வரும் அவ்வளோதான். அதை நான் வந்து கிளாஸை நான் எடுத்து போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபுல்லாகவே இலக்கணம் பொறுத்த வரைக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதே தான், இந்த 15 டாப்பிக்கை நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஷார்ட்கட் அப்படி யோசிக்காதீங்க. ஷார்ட்கட் போடலாம் எப்போ அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் தெரியும். என்னால் கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஷார்ட்கட் மறந்துட்டா கூட நீங்கள் கான்செப்ட் வைஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஷார்ட்கட் மட்டும்தான் நான் பார்ப்பேன், எனக்கு அது மட்டும்தான் ஓகேவா இருக்கும், ஆனால் கான்செப்ட் வைஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதை நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் கை கொடுக்காது ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றது இல்லை. ஷார்ட்கட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து தோணும், இதை இப்படி இது பண்ணலாமே அப்படின்ற ஷார்ட்கட் உங்களுக்கே தோணும். அது இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இல்லை, அங்கே போய் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடு உங்களுக்கு அங்கேயே வந்து தோணும் ஓகேங்களா. ஸோ இது கேட்குறதுக்கு வந்து அது எப்படி சார் அங்கே போய் தோணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக தோணும். அதை யூஸ் பண்ணவங்களுக்கு, அந்த மெத்தடை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கீனே சொல்லலாம் ஓகேங்களா. அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம மேக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் பேட்ச் இது பண்ணும்போது கூட நம்ம சொல்லியிருந்திருப்போம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்போம். இத்தனை நிமிஷத்தில் நீங்கள் முடிங்க, இத்தனை நிமிஷத்தில் நீங்கள் முடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதற்குண்டான நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து கொடுத்துட்டாங்க, பகுதி ஆளை வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து அட்டன் பண்ணவங்க இருக்காங்க ஓகேங்களா. ஆனால் அந்த தமிழ் அப்படிங்கும்போது தமிழுக்கே நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து இந்த 1 மணி நேரத்துக்கு மேலெலாம் வந்து போயிடுச்சு சார், இது மாதிரி வந்து கொஷின்ஸ் படித்து வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு, 1.25 மணி நேரம்லாம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது அங்கேயே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. எதுன்னு சொல்கிறது விக்ரமாதித்தன் தோல் மேலே வந்து வேதாளம் உட்காந்த மாதிரி வந்து அங்கேயே நமக்கு அந்த 1 மணி நேரத்தை கிராஸ் பண்ணும்போது வேதாளம் நம்ம தோல் மேலே உட்காந்துக்கும். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பேர்டனோட தான் போகும். அது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 50 கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் யோசிக்கவே முடியாது, கொஷின் நம்மளால் படிக்கவும் முடியாது, ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆமாம் ஏதோ ஒன்று நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது ஒரு பிரேக் ஓகேங்களா. தமிழுக்கு அப்படின்னா 50 நிமிஷம் டு 1 மணி நேரம் அப்படின்னா அங்கே முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகணும். நம்ம அப்படியே தூக்கிட்டு ட்ராக் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கொஷின்ஸில் நம்மளுடைய பதிலை தவறாக அளிக்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும்
ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கீ. அதை இனி வரும் தேர்வுகளில் வந்து ரொம்ப இதாக நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயமே கிடையாது. தவறாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுடைய தோல்விக்கான காரணம். ஓகேங்களா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் பர்ஃபெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இனி வரும் காலங்கள்லேயும் உங்களால் ஜாப் வாங்க முடியாது. அது நிச்சயம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம ஸ்டடி பண்ணும்போதே அதற்குண்டான இம்பார்ட்டன்ஸை வந்து சைட் பை சைடு நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கொடுத்துக்கிட்டே போகணும். ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக போகக்கூடியது. ஓகேங்களா. இதுவே ஒரு நாய் துரத்துது இல்லை ஒரு சிங்கம் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ அப்போ தான் தெரியும். ஓகேங்களா. அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள், தமிழுக்கு மேக்ஸிமம் 1 மணி நேரம். ஓகேங்களா. 50 நிமிஷம் தான் மேக்ஸிமம் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்ஸுக்கும் உங்களுக்கு 1 மணி நேரம் வரும். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்ஸுக்கும் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் மேக்ஸுக்கும் 1 மணி நேரம். ஸோ ஒவ்வொரு மணி நேரமாக நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்கு உள்ளே முடிச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் 5 நிமிஷம்னு கூட ஏறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. ஓகே. ஆக்சுவலாக அந்த பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12thலேருந்தெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 5-6 கொஷின்ஸ் பக்கம் நான் 11th 12thலேருந்தே நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் பாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, என்ன இதில் எடுத்திருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகணும். ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ண தவறுகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுதான் தப்பு பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நகர்வுகள் நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ சுய பரிசோதனையே செய்யாமல் என்ன சொல்கிறது, ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆடு புழுக்க போட்ட மாதிரி வந்து பொதன்ட்டு நம்ம ஓகே இதை படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம போகலாம் அப்படின்ட்டு திருப்பி நம்ம புக்கு எடுத்து வச்சு, ஏன்னா அந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சது தான், அந்த பாடங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். அப்புறம் ஏன் வந்து நம்மளால் கிராக் பண்ண முடியல அப்படிங்கும்போது எங்கேயோ தவறு நடந்திருக்கு. அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு சரிப்படுத்திக்கிட்டோம்னா மட்டும்தான் திருப்பி படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் படிக்க முடியும். நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதற்கான ஒரு வீடியோவாக தான் இதை கொடுக்கணும். இதை ஏன் உடனே தரல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகணும். ஓகேங்களா. சும்மா வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது வந்து என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போகிறோமா, நாங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணது நீங்கள் தப்பு, இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும், போயாயோ சும்மா இதையே வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் எல்லாத்துக்குமே வந்து அந்த கேப் அப்படின்றது வேணும். ஓகேங்களா. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது ஒரு சின்ன கேப் வேணும். அதனால தான் இந்த 3-4 கேப் விட்டு நம்ம இந்த வீடியோவை கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நம்மளுடைய இந்த என்ன சொல்கிறது, அந்த அனலைசேஷன் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அனலைசேஷன் வீடியோ உங்களுக்கு 1 by 1 வரும். அதெல்லாம் முன்னாடியே வந்து நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் லைன் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து எல்லா லைனுமே ஓகேங்களா. ஸோ லைன் பை லைன் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் சரி லைன் பை லைன் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. நோட்டு போட்டு எல்லாத்துக்குமே நோட்ஸ் ஹின்ஸ் எழுதி படிங்க. டாபிக் வைஸ் எடுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு மண்டல் கமிஷனை எடுத்துக்கங்க. அந்த மண்டல் கமிஷன் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மண்டல் கமிஷன் எதன் அடிப்படையில் வந்து அப்படி ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க, அதோட ப்ரீக்வல் என்ன, அந்த மண்டல் கமிஷன் ஃபார்ம் பண்ணி அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட சீக்வல் என்ன, அதனால் வந்த விளைவுகள் என்ன, அது யார் செயல்படுத்தினாங்க, ஸோ அதனால் என்ன இம்பேக்ட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரீக்வல், அந்த கொஷினுக்கான கரெக்டான அந்த கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் அதோட சீக்வல் இப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இது ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்டோரியாகவே நினச்சி பாருங்களேன். அந்த ஸ்டோரியாகவே ஹோல் அண்ட் சோலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் யாரும் உங்களுக்கு இந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுக்கணுன்றது இல்லை, யாரும் வச்சுக்கிட்டுல ஒன்றும் இது பண்ணல. நீங்கள் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த கொஷின் கிடைக்கும், எனக்கும் அந்த கொஷின் கிடைக்கும், ஒரு தேர்ட் பர்சனுக்கும் கிடைக்கும். யாருக்கு போனாலும் வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் போது கொஷின்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 எக்ஸாம் 2023 to 2024 இந்த காலகட்டத்தில் 2 வருட காலத்தில் டிஎன்பிஎஸ்சி 35 எக்ஸாம் இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் ஒரு சில எக்ஸாமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அதோட போட்டியாளர்கள் வந்து ரொம்ப கம்மி. நமக்கு ஏன் இந்த மாதிரி கொஷின் செட் பண்ணுறாங்க, நம்மளுடைய போட்டியாளர்கள் அதிகம். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது பண்ணுது. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மண்டல் கமிஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம்
கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மண்டல் கமிஷன் சொல்கிறேன், கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க, எப்படி அந்த கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் தான் அந்த கொஷின் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட் எடுத்திருப்பீங்கல்ல. கம்பல்சரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹிண்ட் எடுங்க, ஓகேங்களா. பிடிஎஃபாக வாங்கி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிடிஎஃப் வந்து நம்ம மண்டையில் ஏறாது. நம்ம இன்னும் ரோபோ, ஓகேங்களா, எந்திரன் ரஜினிகாந்த் அவர் கிடையாது, ஓகேங்களா. எடுத்து நம்ம அப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு எழுதுனீங்க மட்டும்தான் வந்து நம்ம மனசில் வந்து பதியும். ஓகேங்களா. எழுதாத எந்த ஒரு விஷயம் வந்து பதிகிறதுக்கு சிரமம்தான், ஓகேங்களா. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுதும் போது நிச்சயம் அது மனசில் பதியும், ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் எழுதின விஷயத்தை கொஷினோட வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் பேஸில் தான் அந்த கொஷின்ஸ் இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கொஷின் எடுத்துக்கிட்டு அதுக்கான அவுட் சோர்ஸ் எடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுங்க, ஓகேங்களா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. இப்படி உங்களுக்கு இன்கேஸ் வந்து வேறு மாதிரி அது இருக்குது, நீங்கள் சோர்ஸ் பண்ணதுலேயே அந்த கொஷின் இல்லை அப்படின்னா அப்போ அது அவுட் சோர்ஸ் கொஷின். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டாபிக் உண்டான அவுட் சோர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றது அதையும் தேடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு அதுதான் ஒரு ஃபுல் சர்க்கிள், ஓகேங்களா, ஒரு நிறைவாக இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக்னா அந்த டாபிக் மட்டும் பார்க்காதீங்க, அது லிங்க் ஆகிருக்கு சுற்றி வரும் இல்லையா. ஸோ அந்த லிங்க்கையும் சேர்த்து படிக்கணும். அப்போ தான் வந்து கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்காரியா கமிஷன் கொஷினே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து அந்த கமிஷனுக்கு உண்டான கொஷின், 3வது பாயிண்ட்டு ராஜமன்னார் குழுவுக்கு உண்டான பாயிண்ட்டு, ஓகேங்களா. ஸோ ராஜமன்னார் குழுவுடைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஓகே அந்த பாயிண்ட் தப்பு அப்படின்றது தெரியும், இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும், ஓகேங்களா. ஸோ பரிந்துரைகள் வந்து பார்த்திங்கன்னா 247 பரிந்துரைகள்னு கொடுத்துட்டாங்க. அதில் எத்தனை பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது சும்மா வந்து ஒரு ஆணையம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த வருஷத்தில் அமைக்கப்பட்டது, யாரால் அமைக்கப்பட்டது, என்ன இது பண்ணாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதோட ஹோல்னு சொல்ல வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சு இப்படி படித்தா அப்படின்னா இன்றைக்கி சார் படித்து முடிக்கிறது. ஸோ இப்படி படிக்காமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷத்தையும் கடத்திட்டு அடுத்த வருஷம் திருப்பி நீங்கள் வந்து அதே மாதிரி படிக்கிறதுக்கு இப்படி ஒரு வருஷம் படிங்களேன். ஒவ்வொரு டாபிக் எடுத்து இப்படி நீங்கள் படித்து பாருங்களேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கணுமே. உங்களுடைய என் கோல் என்ன, வருஷத்தை கடத்திக்கிட்டே போகிறதா இல்லை வந்து கரெக்டாக படித்து அந்த வேலையை வாங்குறதா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வேலையை வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்படி படிக்க ஆரம்பிங்க. ஸோ நல்ல டெப்த்தாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ உங்கள் ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, பிஹெச்டி ஸ்டாண்டர்டில் கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. நம்மளால் ஈஸியாக வந்து அதை கிராக் பண்ணிட்டு போக முடியும், ஓகேங்களா. ஸோ இனி நம்மளுடைய டீச்சிங்கிறது இந்த மெத்தடில் தான் இருக்க போகுது, ஓகேங்களா. ஸோ இது போக வந்து இப்படியெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இது என்ன, இப்படி கொடுங்க சார் எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த வகையில் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மேடம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எந்தெந்த மாதிரிலாம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த ஷார்ட்கட் பேஸ் பண்ணியே வந்து உங்களை தூக்கி விட்ட கொஷின்ஸ்லாம் எது, உங்கள் காலை வாரின கொஷின்ஸ்லாம் அதுன்ட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்ட்டு கணக்கு போட்டு எத்தனை மார்க் வந்தது எத்தனை மார்க் போச்சு அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கான்செப்ட்டுக்கு அதே மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஒரு அனலைஸ்க்குள்ளே வாங்க, எந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருவோம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இந்த வீக் வந்துடும். ஸோ அதை வச்சு செக் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளோட வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம தரோம், ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோஸ் அதுக்கான வீடியோஸாக உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன், ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வெங்கட். தேங்க்யூ.